அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபர் செய்து பாருங்கள், பெல் ஐக்கனை கிளிக் செய்துக்கங்க. ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம். ஆடி மாதத்தில்தான் எல்லா அம்மன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதமாகும். இத்தகைய சிறப்பு மிக்க மாதத்தில் ஆடி வெள்ளி, ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம் என்று இவ்வளவு சிறப்பு மிக்க ஆடி மாதம் அம்மன் மாதமாகும். ஆடி மாதம் முழுவதும் திருவிழா என கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் கூழ் வார்த்துதல், மாவிளக்கு எடுத்துதல், மாவிளக்கு படைத்தல், பால்குடம் எடுத்துதல், தீ மிதித்தல் என ஏகப்பட்ட விசேஷங்கள் நடைபெறும் மாதமாகும். ஆடி மாதத்தில் நீர்வளம் பொங்கி வழியும். ஏரி குளங்களில் நீர்வளம் பொங்கி வழிவதால் விவசாயிகளின் மாதம் என்றும் சொல்லுவார்கள். சரி, ஆடி மாதத்தில் அம்பாளை அழைத்து பூஜைகள் ஏன் செய்யணும் தெரியுமா? ஆடி என்பவள் ஒரு தேவமங்கையாகும் என்பது புராணம் சொல்கிறது. ஒரு சமயம் பார்வதி தேவி சிவனை விட்டு பிரியும் ஒரு நிலை வந்தது. அப்பொழுது ஆடி என்பவள் சிவனை அடைவதற்காக பார்வதி போல் உருமாறி வந்தாளாம். எல்லாம் அறிந்த சிவனுக்கு தெரியாதா இது பார்வதி இல்லை என்று? சிவன் அறிந்ததும் தன்னுடைய சூலாயுதத்தால மங்கையாகிய ஆடியே சூலாயுதத்தால தாக்கினாராம். அதிலிருந்து வந்த தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்ததாம். கோபம் அடைந்த சிவன் ஒரு கசப்பான வேப்ப மரமாக நீ பிறப்பெடுப்பாய் பூலோகத்தில் என்று சாபமிட்டாராம். அப்பொழுது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பூஜை செய்யும்போது உன்னையும் சேர்த்து எல்லாம் வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஒரு வரத்தையும் கொடுத்தாராம் ஆடிக்கு. அதுபோல் நம் இப்போ காலகட்டத்தில் ஆடி மாதம் பிறந்தாலே அம்மனுக்கு விசேஷ காலமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறோம். அத்தகைய காலங்களில் நம் தாயாருக்கு அம்பாளை வழிபடும்போது வேப்பிலையும் சேர்த்து நாம் வழிபடுவது உண்டு. இந்த சிகை அலங்காரங்கள் செய்து அம்பாளை நாம் இது போல அழைத்து தாயாரை மனம் குளிரச் செய்தால் தாயின் மனசு குளிர்வது போல நம் குழந்தைகளும் குலமும் குளிரச் செய்யுமா. இது புராணங்களிலும் கூறப்படுகிறது. தாய்க்கு பொங்கல் அல்லது பாயசம் இல்லைன்னா கூழு தான் மிக சிறப்பான ஒரு நைவேத்தியம். இது கூழு நிச்சயம் படைக்கணும். எது படிக்கிறோமோ இல்லையோ கூழு செஞ்சு வச்சு ஆத்தாளுக்கு நாம் படிக்கணும். அதுதான் அம்பாள் மகிழ்ந்து ஏற்பாராமா. அதில் ஒரு வேப்பிலை கொத்தும் வைக்கணும். இது போல் நாம் செய்யணும். இது எதுக்கு செய்யணும் அப்படின்னா, அம்பாள் ஒரு அசுரனை வென்று வந்தாராம். அந்த கோபம் மிக உஷ்ணமாக இருந்ததாம் தாயாருக்கு. அந்த கோபம் தணிவதற்காக நாம் இது போல கூழ் படைத்து தாயாரை குளிர்விக்கணுமா. அவங்க மிக சிறப்பாக இந்த பூஜைகள்லாம் ஏற்றுக்குவாங்களாம். இது புராணத்திலையும் கூறப்படுது. இது போல் நம்ம கூழ் செய்து அம்பாளை நம்ம வீட்டுக்கு அழைச்சி இது போல் நம்ம செய்யும்போது அன்னையின் மனம் குளிர்வது போல நம் குளிர்ந்து காணப்படுவோம். நமக்கு எந்த ஒரு தீவினையாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த ஒரு உஷ்ணமான எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அது நமக்கு முடிவுக்கு வந்துவிடும்.
நீங்கள் இது போல் அம்பாளை வீட்டுக்கு அழைத்து அவங்கள நாம் முறையாக இந்த மாதிரி வழிபடும்போது நமக்கு தாயார் மனம் குளிரும். அவங்க எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் சாந்த சுரூபிணியாக நமக்கு காட்சி தருவாராம். நம்ம அவங்க கோபத்தை தணிவது போல் நம் இல்லத்தில் எந்த ஒரு கோபத்தாபம் இல்லாமல் கணவன் மனைவியும் நாம் இந்த மாதிரி சந்தோஷமாக இருப்போமா. நம் குழந்தை குட்டிங்களும் நல்லா இருக்குமா. நீங்கள் இது போல் செய்து வாங்க. மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம அம்பாள் கோவில்களுக்கு சென்று வரும்போது நமக்கு இருக்கும் திருஷ்டிகள் அனைத்தும் போய்விடும். அம்பாள் அவ்வளோ ஒரு சக்தி படைத்தவள். நம்ம கண்ணே கூட தாயாருக்கு பட்டுரும். அதனால் தாயாருக்கு நாம் திருஷ்டி எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, ஒரு தட்டில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதில் நாம் சிகப்பை மட்டும் கொட்டி அதில் ஒரு வெற்றிலை வைத்து அதன் மேல் ஒரு பச்சை கற்பூரம் வைத்து தாயாருக்கு திருஷ்டி எடுக்கணும். இது போல் நம்ம எடுத்து வரும்போது தாயார் மேலேயும் திருஷ்டி படாது. நாம்ளே தாயாரை அழகாக இருக்கிறா இல்லையா, நம்மளே கண்ணு வச்சுருவோம். நம்ம கண்ணே கூட தாயார் மேலே படக்கூடாது. அதுக்காக தாயாருக்கு நம்ம திருஷ்டி எடுத்துடணும். நீங்களும் இது போல் செஞ்சு பலனடைங்க. தாயாருக்கு சீர்வரிசை நான் செஞ்சது சீர் ஒரு தட்டு, அதுக்கப்புறம் பால் பாயாசம், அதுக்கப்புறம் கூழ் இதெல்லாம் வச்சு தாயாரை நான் இந்த மாதிரி தான் வழிபட்டேன். எனக்கு அந்த தாயாரின் அருள் மிக சிறப்பாக கிடைச்சது. உங்களுக்கும் இது போல் எல்லா ஒரு தெய்வத்தோட அருளும் கிடைக்கணும், அன்னையின் அருளும் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஓ